சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, படிப்புதான் வருமானமாகவும் படிப்புதான் வருமானத்திற்கு ஆதாரமாகவும் குழந்தைகளாகிய உங்கள் மீது விருட்சபதியாகிய தந்தையின் மூலம் குருதிசை அமர்ந்திருக்கிறது. உண்மையிலும் உண்மையான சத்சங்கம் இது ஒன்றுதான். முழு கல்பத்திலும் சத்சங்கம் ஒரே ஒரு முறைதான் ஏற்படுகிறது. 4 பிறவி இரகசியத்தை குழந்தைகளாகிய உங்களுக்குத் தான் தந்தை வந்து புரிய வைக்கின்றார். மற்ற தர்மத்தினர்கள் 84 பிறவிகள் எடுப்பது கிடையாது. நாடகத்தில் மாற்றம் ஏற்படவே முடியாது. எதுவெல்லாம் நாடகத்தில் பதிவாகியிருக்கிறதோ அது அப்படியே நடந்தே ஆக வேண்டும். நடந்து முடிந்த பின்பு மாறிவிடும் என்பது கிடையாது. 84 பிறவிச் சக்கரத்திலிருந்து நீங்கள் ஒரு பொழுதும் விடுபட முடியாது. ஸ்ரீமத் படி நடக்கவில்லையெனில் அழிவற்ற ராகுதிசை அமர்ந்து விடுகிறது. ஸ்ரீமத் கூறுகிறது, தூய்மை ஆகுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். சேர்ந்து இருந்தாலும் விகாரத்தில் செல்லக்கூடாது. இடையில் ஞானம் யோகம் என்ற அம்பு இருக்க வேண்டும். ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியம் 3 விஷயங்கள் உள்ளன. ஞானம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது ஆகும். உங்களுக்கு பக்தியின் மீது வைராக்கியம் ஏற்பட்டிருக்கிறது. தந்தை சுயம் கூறுகின்றார், நீங்கள் இந்த பழைய உலகைப் பார்த்தாலும் புத்தியின் தொடர்பை பாபாவிடம் செலுத்துங்கள். காரியங்கள் செய்தாலும் பயிற்சி செய்யுங்கள். சதா தூய காரியங்களை மட்டுமே செய்யுங்கள். இப்பொழுது ஞானம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் யோகாவில் மிகவும் குறைவாக இருக்கிறீர்கள். முற்றிலும் நினைவு செய்வது கிடையாது. உடனேயே நினைவு நிலைத்து விடாது என்பதை தந்தையும் அறிவார். யுத்தம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் வெடித்துவிடும். ஆனால் எதுவரை ராஜ்யம் ஸ்தாபனையாகவில்லையோ அதுவரை பெரிய யுத்தம் நடைபெறாது. இப்பொழுது பல ஆபத்துக்கள் வர இருக்கின்றன. பிறகு பாருங்கள், எவ்வளவு ஐயோ ஐயோ என்று கூறுவர். அடே, தந்தை வந்திருக்கின்றார். நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தியடையவில்லையெனில் பிறகு மிகவும் தாமதமாகிவிடும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. அன்பான பாபா உங்களுடன் இருப்பது ஒன்றுதான். உண்மையிலும் உண்மையான சத்சங்கம் என்பதை உணர்த்தியிருக்கிறீர்கள். இதுவும் முழு கல்பத்திலும் ஆத்மா எனக்கு ஒரு முறைதான் கிடைப்பது என்பது தெளிவாக புரிந்திருக்கிறேன். நாடகம் நிலையானது, நடந்தது, நடந்தே தீரும் என்றாலும் நன்மைகளையே ஆத்மா என்னிடம் சிறப்பித்து விடும் என்ற திடநம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நடத்துவதும் நடக்க வைப்பதும் கல்யாணகாரி என் பரமாத்மா தந்தை. தூய்மையின் ஒளி கிரணங்களால் அதிர்வுகளால் என்னை பவித்திரமாக்குகிறீர்கள். ஞானத்தின் ஆழத்தில் செல்லச் செல்ல பக்தியின் மீது அபரீதமான வைராக்கியம் எனக்குள் வளர்கிறது. என் உள் உணர்வுக்குள் ஏற்படுகின்ற ஒவ்வொரு நோய்க்கும் எல்லையற்ற தந்தை உங்களிடம் வழி கேட்டு கேட்டு உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்ரீமத் பெற்றுக்கொள்கிறேன். இது விஷயத்தில் திடத்தன்மையோடு விதிபூர்வமாக நடந்து கொள்ளும் பக்குவம் என்னிடம் வளர்ந்து நடைமுறையில் கொண்டு வருகிறேன். புத்தியோகம் பழைய உலகத்திலிருந்து விலகி விடுபட்டு வீணான சகவாசங்களைத் தவிர்த்து சுயம் உங்க உதவியுடன் பாதுகாத்துக் கொள்கிறேன். தந்தையே, உங்களது எண்ணம், சொல், பார்வையில் எப்போதும் நன்மை செய்யும் பாவனையும் நல் விருப்பமும் இருப்பது மாதிரியே
உங்க குழந்தை என்னுடைய மனம், புத்தி, உலக நன்மைக்கான பாவனையும் விருப்பமுமே நிரம்பியிருக்க என்னை மாற்றி பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆத்மா நானும் எச்செயல் செய்தாலும் எண்ணத்திலிருந்தே நன்மையைக் கொண்டு வந்து செயலாக்கும் பக்குவமும் மாஸ்டர் ஞானசூரியன் சுயதர்மத்தில் இருந்து சுப பாவனை உயர்ந்த நல்விருப்பத்தின் ஆதாரத்தில் சாந்தி, சுகம், சக்தியின் கதிர்களை தங்களிடம் பெற்று வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். விஸ்வ கல்யாண சேவையில் முழு மனதுடன் கவனத்துடன் ஈடுபடுகிறேன். நான், எனது என்கிற உலகாய உணர்வுகளின் வாசல் எல்லாம் மூடிவிட்டது. சத்தியத்தினை கண்டறிதல் மூலம் எண்ணம், சொல், உறவு அனைத்திலும் தெய்வீக அனுபவத்தைத் தருகிறீர்கள். நானும் அனுபவிக்கிறேன். சத்தியமானது தகுந்த சமயத்தில் வெளிப்பட்டே தீரும் என்ற திட நம்பிக்கை கொண்டுள்ளேன். இனிமையின் சாகரம் என் அன்பு தந்தைக்கு குழந்தையின் அன்பு நிறைந்த வணக்கங்கள். அனைத்துக்கும் நன்றி பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.